ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் எவ்ரிபடி டு சீசன் 4 எபிசோட் 4 ஆஃப் என்ன பாட்டு பாட. முழுக்க முழுக்க தமிழ் திரை இசைப்பாடல்களின் அடிப்படையில் நடத்தப்படும் ஒரு வினாடி வினா நிகழ்ச்சி. நம்ம கூட 3 வர்ச்சுவல் கண்டஸ்டன்ஸ் இணைகிறார்கள். இன்னைக்கு நம்மளுடைய பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாரும் யூஎஸ்ஏலேருந்து வந்திருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு பல ரூபத்துல கேள்விகள் கேட்கப்படும். பதில் எப்பவுமே ஒரு பாடலாகத்தான் இருக்கும். நம்ம இன்னைக்கு நம்ம கண்டஸ்டன்ஸ் முதல்ல சந்திச்சிடலாம். we have அரவிந்த், தங்கராஜ் and சிவா. hi all of you. and இன்னியோடைய டாபிக் ஆஃப் டிஸ்கஷன், நம்மளோட இன்னைக்கு பார்க்க போற பாடல்கள் எல்லாமே nightingales of the 80s and 90s. so categories are just the names of our singers. nightingales யார் யாருன்னு பார்த்துடலாம். இன்னியோட நிகழ்ச்சியில we have உமா ரமணன், ஜென்சி, சுனந்தா, மின்மினி, அனுராதா ஸ்ரீராம் அண்ட் ஹரிணி. இந்த 6 பாடகிகளுடைய பாடல்கள் தான் இன்னைக்கு கேள்விகளாக அமைய போகுது. As always, we start the game with in the alphabetical order. So first contestant will be Arvind. Hello, Priya. Hello, everyone. I'm from Virginia in the US, and I'm here for the past 25 years with my lovely wife Kritika and my 2 daughters Sahana and Shloka. Happy to be in the show. Thank you, Arvind. Welcome. And உங்களுடைய முதல் கேள்வி எடுக்க நீங்க தயாரா? Yes. So yeah, I'll take Uma Ramanan 200. Uma Ramanan 200. Okay. It is a பாட்டுக்கு பாட்டு எடுத்து, ஸோ பாடல் வரிகளுக்கான ஒரு விடுகதை போல அந்த பாடல் வரிகள் அந்த படத்தோடைய பேர் இதெல்லாம் நான் எழுதியிருப்பேன். அதை வச்சு நீங்க அந்த பாட்டை கண்டுபிடிக்கணும். நடிகர்கள் பேர் இருக்கலாம். எனிதிங் அபவுட் த சாங் மைட் பி இன் த க்ளூ. ஸோ ஹியர் இஸ் யோர் க்ளூ. பள்ளி அழிச்சி பாடினாள் மங்கை, மெதுவாக பேசுங்கள் என கூறிய நங்கை, பூக்களினால் செய்த புது அகம், கோலமிட்டது மழையறியா மேகம், கண்ணழகிக்கு முதல் படம், வசந்தனுடன் இணைந்த இடம். இது ஒரு சாங் தானா பிரியா? ஒரு சாங். யா அந்த அந்த பாடல் வரிகள், படத்தோட பேரு, நடிச்சவங்க எல்லாருமே இருக்காங்க இதுல. இந்த கண்ணழகிக்கு முதல் படம், வசந்தனுடன் இணைந்த இடம். அழியாத இது பன்னீர் புஷ்பங்கள்ல இருந்து ஆனந்தராகம் இல்ல இல்லையே. ஆன் வாட் பேசிஸ் சொல்றீங்க? கண்ணழகியா சாந்தி கிருஷ்ணா? இல்லையே. அப்போ கண்ணழகினா இதர் இட்ஸ் மீனா ஆர் உமா ரமணன், மச் ஓல்டர். ஓ, அந்த காலத்து கண்ணழகி. உங்களுக்கு டைம் ஓடிட்டே இருக்கு. இல்ல, டைம் ஆயிடுத்து. I'm going to have to pass it. சிவா, உங்களுக்கு தெரியுமா? இல்ல, நான் வசந்தனா, எனக்கு யார் வசந்தனா, டாக்டர் வசந்தா என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஓகே, பார்க்கலாம் தங்காக்கு தெரியுதான்னு. தங்கா, உங்களுக்கு தெரியுமா? மெல்ல பேசுங்கள். ஆக்சுவலி மெல்ல பேசுங்கள் கரெக்ட். கண்ணழகி யாருன்னு சொல்லிடுங்க. பானுப்பிரியா. எஸ், பானுப்பிரியா. அண்ட் பாட்டு தெரியுமா? செவ்வந்தி பூக்களில் செய்த வீடு. எக்ஸாக்ட்லி, எஸ், தட் இஸ் த சாங். செவ்வந்தி பூக்களில் செய்த வீடு. கரெக்டா சொல்லிட்டீங்க. அண்ட் அழகான பாடல் இது. இதுல பாட்டல்ல ஆரம்பத்துல ஒரு கூவின பூங்குயில்கள் ஒரு ஒரு விருத்தம், அது வந்து திருப்பள்ளி எழுச்சியிலேருந்து வந்திருக்கும். அதனால எம்பெருமா எழுந்தருளாயே, செவ்வந்தி பூக்களில் செய்த வீடு, வெண்பஞ்சு மேகம் நீ கோலம் போடு, அதுதான் அந்த பாடல். மெல்ல பேசுங்கள் 1983 வந்த படம். ராஜசாரி சில உமா ரமணனும் தீபன் சக்கரவர்த்தியும் பாடிய பாடல். புலமை பித்தன் அவர்கள் வரிகள். சூப்பர். ஸோ தங்க, யூ ஓப்பன் யுவர் ஸ்கோர். நான் வந்து ஆர்டர் மாற்றி போட்டிருக்கேன் போர்டில், பட் ஐ ஹோப் ஐ எம் டேக்கிங் இட் இன் த ரைட் ஆர்டர். ஸோ ஃபார் தோஸ் ஆஃப் யூ ஆர் வாட்சிங் திஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், முதல்ல சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங் நிகழ்ச்சிகள் சினிமா பாடலை மையமாக வச்சு நடத்திட்டு இருக்கோம். அண்ட் இந்த நிகழ்ச்சியில நீங்க கலந்துக்கணும்னா உங்களை பத்திய டீடைல்ஸ், பேரு, ஊரு, கான்டாக்ட், இதெல்லாம் tamilnostalgia.com/quiz அப்படிங்கிற இடத்துல போய் பதிவு பண்ணீங்கன்னா உங்களை நான் கான்டாக்ட் பண்ணி இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் சிவா. ஹாய் சிவா, உங்களுடைய கேள்வி நீங்க எடுக்கலாம். ஜென்சி 100. ஜென்சி 100. ஓகே, பிளேயிங் இட் சேஃப். உங்களுக்கான பாடல் ஒரு வேர்ட் கிளவுட். ஸோ பாடல் வரிகள்ல ஜம்பிள்டா இருக்கும். நீங்க அதை வச்சு பாட்டை கண்டுபிடிக்கணும். உங்களுடைய பாடல் இதோ.
ரொம்ப ஒரு பாப்புலரான பாடல். இது வந்து ஆல் சோலோ பாட்டுன்னு இல்லை, டுவெட் சாங்ஸும் இருக்கு இந்த இதுல. ஸோ ஆனா இந்த குரல் இருக்கணும், ஜென்சியோடைய குரல் இதுல இருக்கு. ஓடிட்டு இருக்கு உங்களுக்கு. பூ மலர்ந்திட. எஸ் எஸ், கொஞ்சம் பாடி காட்டலாமே. எனக்கு அந்த அந்த ராகம் டக்குன்னு அவத்துல மாட்டேங்குது. பட் பூ மலர்ந்திட தானே வருமா? ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்க, பட் ஐ நீட் டு நோ தட் யூ ஆக்சுவலி நோ த சாங். ஐ மீன் யூ ஜஸ்ட் டோல்ட் மீ a word. இதை பாடி காட்டுங்க, இல்ல எந்த படத்துல இருந்தாலும் சொல்லுங்க. சம்திங் டு இண்டிகேட் தட் யூ நோ, யூ ஐடென்டிஃபைட் தி சாங். பூ மலர்ந்திட. எனக்கு தேர்ட் வரி டக்குன்னு அவத்துல மாட்டேங்குது. சாரி, நீங்க வந்து பாட்டுக்கே நீங்க ஸ்ட்ரகிள் பண்றீங்க. ஐ won't be able to give it to you. I'm passing it to தங்கா. உங்களுக்கு தெரியுமா? டிக் 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 பூ மலர்ந்திட படமிடும் பொன்மையிலே. எஸ் எஸ் எஸ், அதுதான் அந்த பாடல். ஐ திங்க் சிவா வந்து அவருக்கு இங்க தொண்டையில இருந்தது, வாயில வரல, அதனால ஸ்டக் ஆயிட்டாரு. பூ மலர்ந்திட நடவிடும் பொன்மையிலே, டிக் 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 படத்துல வந்த பாடல். ஜெயசுதாசங்களோட இணைந்து ஜென்சி பாடியது. வைரமுத்தின் வரிகள், இளையராஜாவுடைய வரிகள், சாரி இசை. ஸோ தங்கா, அகைன் யூ ஸ்டீல் பாயிண்ட்ஸ், வண்டர்ஃபுல். பட் லெட் அஸ் ஃபர்ஸ்ட் கெட் டு நோ about Shiva. Yeah, Shiva from Seattle, Washington. 25 years in US la, with my wife Anita and ஒரு பொண்ணு ஆர்த்தி. She is 18, about to go to college. Originally from Coimbatore, India. Good to be here. And ஒரு வைஃபோட ஒரு ப்ரோக்ராம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். ஓகே தங்கா, இப்போ இது உங்களுடைய கேள்வி. நீங்க முதல்ல உங்க கேள்வி எடுக்கலாம். சுனந்தா 200. சுனந்தா 200, உங்களுக்கான கேள்வி இஸ் அ மீம். ஸோ ஒரு பாடலை பத்தியான ஒரு காமெடிக் டேக் ஆன் த லைன்ஸ் ஆஃப் த சாங்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு க்ளூ கொடுக்க போறவர் வடிவேலு. வைகை புயல் என்ன சொல்றாரு பார்க்கலாம் இந்த பாட்டை பத்தி. அவர் என்ன சொல்றாரு? ஏமா, அது கள்ள மனசு உள்ள ஆளு, சின்ன வீடு செட்டப் செஞ்சது தெரிஞ்சு போச்சேன்னு நினைச்சு வெக்கப்படுது, நீ என்னமோ துக்கப்படுதுன்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க, இவ்வளோ அப்பாவியா இருக்கியே. என்ன பாட்டு? வெள்ளமனோ உள்ள மச்சான் வெளியோரம் ஈரம் என்னதான் பாட்டு. எஸ் எஸ், சரியான பாடல். சின்ன வீடு படத்துல வந்த பாட்டு, அதான் அந்த க்ளூல இருந்து. வெள்ளமனோ உள்ள மச்சான் விழியோரம் ஈரம் என்ன, பக்கத்தில நான் இருந்தும் துக்கத்தில நீ இருந்தா கரை சேரும் காலம் எப்போ. இளையராஜா அவர்களை சில சுனந்தாவும் மலேசியா வாசுதேவனும் பாடிய பாடல். புலமைப்பித்தன் வரிகள். 1985 வந்த பாட்டுகள். ஸோ தங்கா அகேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஃபுல்லா நீங்க ஸ்வீப் பண்ணிட்டீங்க தங்கா. எக்ஸலண்ட். ஸோ லெட்ஸ் சி உங்களை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஹலோ எவ்ரிவன், என் பேர் தங்கராஜ். சொந்த ஊர் பொள்ளாச்சி, இப்போ பேரியா கலிஃபோர்னியாவில் இருக்கு. ஒரு 15 வருஷமா இங்கே இருக்கேன், வித் வைஃப் அண்ட் கிட்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் பார்ட்டிசிபென்ட் அண்ட் ஹாப்பி டு see you all. அரவிந்த், அடுத்த கேள்வி உங்களுது. ப்ளீஸ் பிக் யுவர் கொஸ்டின். ஜென்சி 200. ஜென்சி 200. ஸோ உங்களுக்கானது ஒரு பிக்சர் பசல். ஸோ உங்களுடைய பாடலுக்கான க்ளூ இதோ. இந்த க்ளூ கோஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட், ஹார்ட்லேருந்து ஆரம்பிச்சு கம்பராமாயணம் வரைக்கும் போகுது உங்க க்ளூ. காதல் ஓவியம் பாடும் காவியம் ஃப்ரம் அலைகள். ஓகே, கம்பராமாயணம் போட்டா காவியம்ங்கிற வார்த்தையை பிடிக்க மாட்டீங்களோன்னு பார்த்தேன், பட் அழகா பிடிச்சிட்டீங்க. கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ண கொடுத்த க்ளூ அது, பட் எஸ் யூ காட் இட். காதல் ஓவியம் பாடும் காவியம் தேன் சிந்தும் பூஞ்சோலை நம் ராஜ்யம். என்ன ஒரு அழகான பாடல். அலைகள் ஓய்தலை படத்துல ராஜா சாரோட இணைந்து ஜென்சி பாடிய பாடல். பஞ்சு அருணாச்சலம் அவர்களுடைய வரிகள். அரவிந்த், you can score with 200 points there. Excellent. Okay, next question is for Shiva. Shiva, உங்க கேள்வி நீங்க செலக்ட் பண்ணலாம். So let's try Harini this time. Harini 200. Harini 200. சரி, கொஞ்சம் லேட்டஸ்டா வரலான்னு பாக்குறீங்க. உங்களுக்கான கேள்வி இது ஒரு கலக்கல் பாட்டு. ரெண்டும் ஈஸியா தான் இருக்கும். ரெண்டு பாட்டையும் ஆனா நீங்க சொல்லணும். ரெண்டு பாடலுடைய சரண வரிகளை நான் கலந்து பாடியிருக்கேன். ஓகேவா? நீரில்லை என்றால் அருவி இருக்காது, மலையழகு இருக்காது, நீராக நான் இருந்தாவோ நெத்தியில நான் இறங்கி, வெள்ளை நதியே உன்னுள் என்னை தினம் மூழ்கி ஆட விடு, ஆனா வீணா போனே. அழகான ராட்சியே. யா. எஸ். இன்னொன்னு, வெள்ளை நதியே உன்னுள் என்னை தினம் மூழ்கி ஆட, நீரில்லை என்றால்
நிற்காது, அது தண்டனை நிற்காது. வெள்ளை நதியே உன்னுள் என்னை தினமொழியாடு. மீனம்மா நோ, இல்ல இல்ல. வெள்ளை நதியே உன்னுள் என்னை தினமொழியாடு விடு, வெக்கம் வந்தால் என்னும் என்னும் ஆடு விடு. ஐயோ வந்துட்டு விடுறீங்களே. வெக்கம் வந்தால் இனியும் என்னை ஆட விடு. இதுல பாஸ் கிடையாது. ஆனா சும்மா தங்காக்கு தெரியுமா கேட்கலாம். அவர் கண்டுபிடிச்சா நினைக்க சிரிச்சிட்டு உட்கார்ந்துருக்காரு. தங்கா உங்களுக்கு தெரியுமா? டெலிஃபோன் மணி போல் அதான். டெலிபோன் மணி போல் சிரிப்ப வெளிவளா. அதான் அந்த பாடல் இந்தியன் படத்துல வந்தது. ஹரிணோட இணைந்து ஹரிணி பாடியது. ஐ திங்க் அவங்களுக்கு 2வது பாட்டோ என்னமோ அது. ரொம்ப சின்ன பெண், அந்த குரல்ல தெரியும் அந்த பாட்டு. இன்னொன்னு வந்து அழகான ராட்சசியே முதல்வன் படத்துல வந்தது. இதுவும் ஏஆர் ரஹ்மான் இசை, எஸ்பிபியோட ஹரிணி இணைந்து பாடியது. கூட வந்து ஜிவி பிரகாஷ்குமார் வேற பாடியிருப்பாரு. சோழ கொல்ல பொம்மையில சோடி சேர்ந்து ஆடு புள்ள, அது அவருடைய குரல் நினைக்கிறேன். வைரமுத்து அவருடைய வரிகள் இரண்டுமே. ஸோ இதுக்கு பாயிண்ட்ஸ் இல்ல. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் தங்கா. தங்கா நீங்க எடுக்கலாம். சுனந்தா 300. சுனந்தா 300. ஓகே, உங்களுக்கான கேள்வி. இது வந்து ஒரு ட்ரிவியா. ஸோ பாடல் வரிகள், படத்தை பத்தி சில இன்ஃபர்மேஷன் கொடுப்பேன். அதை வச்சு நீங்க இந்த பாட்டை கண்டுபிடிக்கணும். ஸோ உங்களுக்கான ட்ரிவியா இதுதான். 1959 வெளிவந்த ஒரு படத்தின் பெயர் இந்த படத்தோட பெயரா இருந்ததுனால ஏவிஎம் மின் என்ற ஒரு அடைமொழி தாங்கி இந்த படத்தோட பெயர் வெளிவந்தது. இயக்குனர் இமயத்துடைய படம். இயக்குனர் இமயம்னா யாருன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். டாக்டர் ராஜசேகர் அறிமுகமான படம். டாக்டர் ராஜசேகர் ஒரு போலீஸ் வேஷத்தை நடிச்சிட்டு இருப்பாரு. நிறைய படம் வந்தது. ஜீவிதாவுடைய ஹஸ்பண்ட், அவர் நடித்த அவருடைய முதல் படம் இது தமிழ்ல. இந்த பாட்டுல சுனந்தாவுடன் இணைந்து பாடியது ஜெயச்சந்திரன். சுத்த சாவேரி அப்படிங்கிற ராகத்துல அமைஞ்ச பாடல் இது. இது என்ன படம், என்ன பாடல்? ஜெயச்சந்திரன் சுனந்தா மிட் 80s படம். புதுமை பெண். அதுல பாட்டு என்ன? ஏவிஎம் புதுமை பெண், அப்படித்தான் இந்த படத்தோட பேரே இருக்கும். இது ஒரு காதல் மயக்கம். அதுதான். ஒரு மாதிரி கண்டுபிடிச்சு எப்படியோ வந்துட்டீங்க. கரெக்ட். காதல் மயக்கம், அழகிய கண்கள் துடிக்கும் ஆலிங்கனங்கள், அந்த பாட்டு தான் புதுமை பெண் படத்துல. அது சரி. சில ஜெயச்சந்திரனோட சுனந்தா இணைந்து பாடியது வைரமுத்து அவர்களுடைய வரிகள். சோ தங்கா அழகா 300 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டீங்க. எப்படி கரெக்டா கடைசியில வந்தீங்க? அந்த புதுமை பெண்ணுங்கிறது எப்படி உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு? ஜெயச்சந்திரன் சுனந்தா வந்து அதான் ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் உங்களுக்கு ரெண்டு பேரும். ஓகே, அப்படி போயிட்டீங்க. ஓகே, வாட்டெவர். அதுக்குதான் நிறைய க்ளூ கொடுக்குறது. ஏதாவது ஒரு க்ளூல கிளிக் ஆயிடுங்கிறது தான். சோ எஸ், கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் அரவிந்த். அடுத்த ரவுண்டுக்கு போலாம். இவரு தங்கா எதுவுமே விட மாட்டேங்கிறாரு. பிடிச்சிடலான்னு பார்த்தேன் புதுமை பெண்ணாச்சே. ரிஸ்க் எடுத்து நான் வந்து ஜென்சி 300 போறேன். ஜென்சி 300. ஓகே, இது வந்து ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு க்ளூ நான் கொடுப்பேன். ஒரு வாட் எவர் பி த க்ளூ, அதுக்கு வந்து நான் 4 பதில்கள் நான் கொடுக்குறேன். 4 பாட்டை உங்களுக்கு நான் ஆன்சராகவும் கொடுத்துட்றேன். அதுலேருந்து கரெக்ட் பாட்டை நீங்கள் செலக்ட் பண்ணால் போகிறோம். ஸோ உங்களுக்கான க்ளூ என்னன்னு பார்க்கலாம். உங்களுக்கான க்ளூ வந்து ஸோ இந்த படத்தில் இன்வால்வ் ஆயிருக்கிற எல்லாருடைய பிக்சர்ஸும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பாட்டில் நடித்தது ரவீந்தர் அண்ட் மாதவி. இதுல ஜென்சியோட சேர்ந்து பாடியது எஸ்பிபி. இந்த பாட்டுக்கு இசை சங்கர் கணேஷ். இதுதான் இந்த பாட்டுக்கான க்ளூ. இதுக்கான உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் என்னங்கிறதும் கொடுத்துடுறேன். யுவர் ஆப்ஷன்ஸ் ஆர்: ஆப்ஷன் 1, மயிலே மயிலே உன் தோகை எங்கே. ஆப்ஷன் 2, பனியும் நானே மலரும் நீயே பருவராகம் பாடவா. ஆப்ஷன் 3, மீன் கொடி தேரில் மன்மதராஜன் ஊர்வலம் போகின்றான். ஆப்ஷன் 4, கீதா சங்கீதா சங்கீதமே சௌபாகியமே. ஸோ இந்த 4 பாட்டுல எது இந்த சரியான பாடல்? கண்டிப்பா மயிலே மயிலே இல்ல, கண்டிப்பா மீன் கொடி தேரிலும் இல்ல. இது வந்து கீதா சங்கீதாவா, பனியும் நானே மலரும் நீயேவா. சோ நான் வந்து நம்பர் 2, பனியும் நானே மலரும் நீயே சூஸ் பண்றேன். எஸ், that is the correct answer. That is the correct answer. பனியும் நானே மலரும் நீயே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. பட் இந்த மாதிரி ரேர் சாங்ஸ் எப்படி ஷோல இன்ட்ரோடியூஸ் பண்றது? சோ இது வந்து ஒரு எலிமினேஷன் பேசிஸ்ல தான் நீங்க இந்த ஆன்சரே கண்டுபிடிக்க முடியும். and that's what you did. இது இல்ல அது இல்ல அது இல்லங்கிறதால இந்த பாட்டு 0 பண்ணிட்டீங்க. கரெக்ட், அதுதான் சரியான பாடல். பனியும் நானே மலரும் நீயே, ரொம்ப அழகான ஒரு பாட்டு.
தித்திக்கும் முத்தங்கள் சந்திக்கும் சந்தங்கள் செந்தமிழ் சந்தங்கள் தித்திக்கும் அந்த யூ கேன் இமேஜின் ஹவ் எஸ்பிபி would have done that. கொஞ்சம் இருப்பார் அந்த இடத்துல. இது வந்து பனிமலர் அப்படிங்கிற ஒரு படத்துல வந்தது, 81ல வந்த படம். சங்கர் கணேஷ் இசையில ஜென்சியும் எஸ்பிபியும் பாடினது, முத்துலிங்கம் அவர்களுடைய வரிகள். ஸோ அரவிந்த் வெல் பிளேட், கரெக்டான ஒரு ரூட்ல போய் இந்த பாட்டு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் சிவா. சிவா, உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். So, Anuradha Sriram 200. அனுராதா ஸ்ரீராம் 200. ஓகே, முதல் வரி என்ன? ஸோ பாடலுடைய நடுவில், பல்லவியில ரெண்டாவதோ மூணாவதோ வரியை நான் கொடுக்குறேன். நீங்க முதல் வரியை கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான வரிகள் இதுதான். நீ பேசவே ஒரு மொழி இல்லையா, வாசம் போதுமே பூக்கள் வாய் பேசுமா. இல்லையே. ஓ, நீங்க பாடிலாம் கமிக்க மாட்டீங்க. அப்புறம் ரொம்ப ஈஸியாச்சே, பாடிட்டேன்னா அது முதல்லே பாடிடலாம். ஓகே, இது டூயட் சாங்கா இல்ல குத்து சாங்கா? இல்ல, இட்ஸ் a duet song. ஒரு பிரபலமான ஒரு படத்துல வந்த ஒரு பிரபலமான பாடல். அவங்களுக்கு ஒரு பெரிய பிரேக்கா இருந்த படம் அது. ஓ, அந்த ப்ராப்ளம் என்னன்னா நமக்கு நான் வரணும் அது. ஆமா, நீ பேசவே ஒரு மொழி. you are yet to open your account. அதனால நான் உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்குறேன். ஓகேவா? சரி. இது வந்து இந்த படத்துக்கும் ராமாயணத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. ஓ, வாலி. ம், வாலில வந்து வானில் காயுதே வெண்ணிலா. அதுதான் சரியான விடை. பாவம், நீங்க ரொம்ப யோசிச்சுட்டுலாம் சொல்றீங்க. அதுதான் சரியான விடை. நீ பேசவே ஒரு மொழி இல்லையா, வாசம் போதுமே பூக்கள் வாய் பேசுமா. அது வருமே, வானில் காயுதே வெண்ணிலா. ரொம்ப ஹை பிச் அனுராதா ஸ்ரீராமுடைய குரல். அந்த பாட்டு தான் இது. 99ல வந்த படம். தேவா அவர்களுடைய இசையில மனோவுடன் இணைந்து அனுராதா ஸ்ரீராம் பாடியது, வைரமுத்துடைய வரிகள். ஸோ யூ ஓபன் யுவர் அக்கவுண்ட். இனிமே பிக்கப் பண்ணிக்கோங்க. கரெக்ட், உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் ட்ரபிள் நான் இக்னிஷன் கொடுத்து ஒரு இது பண்ணி பூஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ நவ் யூ கேன் பிக் அப். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் தங்கா. நீங்க உங்களுடைய கேள்வி எடுக்கலாம். மின்மினி 200. மின்மினி 200. ஓகே, ஸோ உங்களுடைய பாடல் வந்து பாட்டுக்கு பாட்டு எடுத்து, ஸோ பாடல் வரிகளுக்கான இணையான வரிகளை ஒரு விடுகதை மாதிரி நான் கொடுத்துருக்கேன். அதை வச்சு நீங்க பாட்டை கண்டுபிடிக்கணும். அண்ட் உங்களுக்கான இதுதான், குண்டு மல்லி வச்சா வரும் தலையில வாசம், இந்து மல்லி வாசம் தரும் இடம் தக்காளி ரசம், அழகா ஆடுறா பொண்ணு கலாய்ச்சி பாடுறான் ரப்பர் பந்து, வாவான்னு கூப்பிடுறான் முனிமாவ, ஜிங்குன்னு ஜோரா நீயும் தட்டிடு ஜால்ராவ. இது என்ன பாட்டு? கொத்தமல்லி வாசம் கொத்து கொத்தா வீசும் அப்படித்தான். அதாவது வாமுனிமா வாமுனிமா வாமுனிமாவா வாமுனிமாவா. அதுதான் கொத்தமல்லி வாசம் வர இடம் தக்காளி ரசம் எழுதியிருந்தேன். கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. இந்துங்கிற படத்துல வந்தது, அதுக்கான க்ளூவும் அதுல இருக்கு. அண்ட் உங்களுக்கு ஆக்சுவலி இந்த க்ளூவே இவ்வளவு தேவைப்பட்டுக்கல, நீங்க கரெக்டாவே சொல்லிட்டீங்க. மனோவுடன் இணைந்து மின்மினி பாடிய பாடல், தேவா அவர்களுடைய இசையில, வாலி அவர்களுடைய வரிகள்ல. தங்கா, 200 points there for you. அரவிந்த், உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். நானும் ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும். அதனால உமாரமணன் 300 இருக்கு. உமாரமணன் 300. ஓகே, இது வந்து ஒரு கலக்கல் பாட்டு. ஸோ பாடல் வரிகள் 2 பாட்டோடைய வரிகள் கலந்து வருது. நீங்க அதை வச்சுட்டு பாட்டை கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான பாடல் வரிகள் இதுதான். நீலம் பூத்த ஜால பார்வை மானா மீனா வான பறவை வாழ நினைத்தால் 4 கண்கள் பாடும் பாடல் நீயா நானா, மஞ்சள் மணக்கும் என் நெற்றி வைத்த பொட்டுக்கொரு அர்த்தம் இருக்கும், உன்னாலே பொன்னெனமே நீயும் மின்னிட மின்னிட மெல்லிய நூலிடை பின்னிட பின்னிட தடையேது. ஈஸி தான் ரெண்டுமே. சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து கண்மணி நீ வர காத்திருந்தேன் ஜன்னலில் பார்த்திருந்தேன். எஸ். அடுத்தது வந்து ரொம்ப எனக்கு ஃபேவரட்டான சாங், நீ பாதி நான் பாதி கண்ணே. சூப்பர். எஸ், ரெண்டுமே சரியான விடை. அழகான பாடல்கள், ரொம்ப கரெக்டா சொல்லிட்டீங்க. 2 ராஜா சார் இசையில வந்த பாட்டு தான். 2மே வந்து யேசுதாஸரோட இணைந்து உமாரமணன் பாடிய பாடல். முதல்ல நீங்க சொன்ன பாடல் கண்ணனே நீ வர காத்திருந்தேன் வந்து தென்றலே என்னை தொடு படத்துல வந்தது, 1985ல வந்த படம். இன்னொரு பாட்டு நீ பாதி நான் பாதி கண்ணு, எல்லாருக்குமே தெரியும், கேளடி கண்மணியில வந்த பாடல் அது. இந்த 2 பாட்டுலயும் ஒரு
கியூரியஸ் இது என்னன்னா, கண்ணனே நீ இவரை காத்திருந்தேன் மலைய மாருத்தம் அப்படிங்கிற ராகத்துல போடப்பட்ட பாடல். நீ பாதி நான் பாதி கண்ணே வந்து சக்கரவாகம். மலைய மாருதம் வந்து சக்கரவாகத்தோட ஜன்ய ராகம் தான். ஸோ அதனால அந்த 2 ராகத்தையும் இணைத்து பாடுவது லகுவாக இருந்தது. வேற வேற ராகமா இருந்தா சேர்த்து பாடுறது கஷ்டம். பட் இது 2மே அந்த மாதிரி ஒரு ஒத்த பாடல்கள். ஸோ எஸ், சூப்பர் அரவிந்த், அழகா 300 பாயிண்ட்ஸ் அலாக்கா தூக்கிட்டீங்க இந்த பாட்டை கரெக்டா சால்வ் பண்ணி. அண்ட் அடுத்த கொஸ்டின் இஸ் ஃபார் சிவா. சிவா, உங்க கேள்வியை நீங்க எடுக்கலாம். எல்லாம் 300 போறாங்க. சம்பளம் ஏதோ 300 பிக் பண்ணுவோம். என்ன? ஹரிணி 300. ஹரிணி 300. ஓகே, இது வந்து பாட்டுக்கு பாட்டு எடுத்து, ஸோ பாடல் வரிகளுக்கான ஒரு விடுகதை இது. நீங்க பாட்டை அந்த விடுகதையை சால்வ் பண்ணி பாட்டை கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான க்ளூ இதுதான். என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்கணும் தலைவனை. ஆனா குயில் பாட்டு, பூங்காத்து, முழு நிலவு, பனிக்காத்து இதெல்லாம் கிளிக்கு பிடிச்சிருக்கான்னு கேக்குறேன். அவன் வருவான்னு எதிர்பார்த்து நிக்கிறேன். அப்ப இந்த பாட்டு தெரிஞ்சிருச்சு ஆன்சர். பூங்குயில் பாட்டு பிடிச்சிருக்கா, பனிக்காற்றும் பிடிச்சிருக்கா, பூங்காற்றும் பிடிச்சிருக்கா, something like that. Yes. So I think that kickstart worked for you really. கரெக்டான ஆன்சரை சொல்லிட்டீங்க. பூங்குயில் பாட்டு பிடிச்சிருக்கா, பூங்காற்றே பிடிச்சிருக்கா, நீ வருவாய் என அப்படிங்கிற படத்துல வந்த பாடல். எஸ்.ஏ. ராஜ்குமார் இசையில அருண்மொழியுடன் இணைந்து பாடிய பாடல் ஹரிணி. இந்த பாட்டுக்கு வரிகள் எழுதினது யாருன்னு தெரியல. நானும் நிறைய சோர்ஸ்ல தேடி பார்த்துட்டேன். ஒன்னொன்னு போட்டிருக்கேன். ஐ எம் நாட் ஷுர் ஹூ இட் இஸ் கரெக்ட்லி. தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதோட இன்ஃபர்மேஷன் கொடுக்காது இருக்கிறது பெட்டர். கொடுக்கல. ஒரிஜினல் எல்பி கேசட்லாம் தேடி அங்க கூட யாருன்னே போடவே இல்லை. ஸோ யாருக்காவது தெரிஞ்சிருந்ததுன்னா சொல்லுங்க. ஐ வுட் லவ் டு நோ. ஸோ இந்த பாடல் கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஸோ சூப்பர், 300 பாயிண்ட்ஸ் தேர் ஃபார் யூ. யுவர் கேம்பிள் பெய்ட் ஆஃப் இன் அழகா பாயிண்ட் எடுக்கிறதுக்கு. அடுத்த கேள்வி இஸ் ஃபார் தங்கா. உங்களுடைய கேள்வி நீங்க எடுக்கலாம். மின்மினி 300. மின்மினி 300 இதுவும் ஒரு கலக்கல் பாட்டு. ஸோ உங்களுக்கான 2 பாடல்கள் கலந்து வருது. உங்களுக்கான வரிகள் இதுதான். ஆத்தங்கார அந்த போறோம் ஆக்கி கொள்ளவா, கொஞ்சம் ஆசையா தொட்டு பார்க்கவா, அந்த அக்கறைக்கும் இக்கரைக்கும் கோட்டை கட்டவா, பாவாடையில் எதுக்கு சதுராட்டம், சொல்லு சொல்லு திட்டம் என்ன, சொல்லுவது கஷ்டமா, நீயே சொன்னாக்கா மாட்டேன் நான் சொல்லுவேன், யாரிடத்தில் ஓ மனசு போச்சு, ஆடு பந்தாடு அள்ளிக்கோடு. தெரிஞ்சுதா? தெரிஞ்சு சொல்லுங்க. அரண்மனைக்கிலிருந்து அடி பூங்குயிலே பூங்குயிலே அடி. அடுத்து இது வந்து தாலாட்டு படத்துல இருந்து மெதுவா தந்தி அடிச்சானே. சூப்பர். அப்படியே வசன நடையிலே கரெக்டா டான்னு சொல்லிடுறீங்க. எஸ், 2மே ரொம்ப அழகான பாட்டு. கரெக்டாவும் கண்டுபிடிச்சிட்டீங்க. அரண்மனை கிளியிலே அடி பூங்குயிலே பூங்குயிலே கேளு, அது வந்து ராஜாசார் இசை தான். மனோவுடைய இணைந்து பாடிய பாடல், வாலியோடைய வரிகள். இன்னொன்னு மெதுவா தந்தி அடிச்சானே ஓ மச்சானே, எதையோ சொல்ல துடிச்சானே, தாலாட்டு படத்துல அகைன் மனோவுடன் இணைந்து பாடிய பாடல் ராஜாசார் இசையில. புதுமை பித்தன் வரிகள். பியூட்டிஃபுல்லா 2 அழகா சால்வ் பண்ணிட்டீங்க தங்கா. யூ டேக் a great lead over the others. அடுத்த கேள்வி is for அரவிந்த். அரவிந்த், you have a challenge ahead. Let's see what you pick up now. Anuradha Sriram 300. Okay, and you have a great chance now because this question, மியூசிக் மைஸ்ட்ரோ கேள்வி. இந்த கேள்விக்கான ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, உங்களுக்கு வந்து நீங்க கரெக்டா நான் கொடுக்குற க்ளூல ஆன்சர்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் டபுள் ஆகும். 300 பாயிண்ட்ஸ்க்கு பதிலா you get 600 points. But if you can't solve the question in the first clue, நீங்க 2வது கேள்வி க்ளூ கேட்கலாம். 2வது கேள்வி கொடுத்தேன்னா 100 பாயிண்ட்ஸ் மைனஸ் பண்ணிடுவேன். அப்போ நீங்க சால்வ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 500 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அப்பயும் தெரியலன்னா இன்னொரு க்ளூவும் கேட்கலாம். நான் 3வது க்ளூ கொடுத்தேன்னா உங்களுக்கு இன்னொரு 200 பாயிண்ட்ஸ் மைனஸ் ஆயிடும். பட் அப்போ நீங்க சால்வ் பண்ணிட்டீங்கன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு 300 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ தேர் இஸ் யூ ஆர் ஒன்லி கோயிங் டு வின் இன் திஸ் கேள்வி. பட் இஃப் யூ கான்ட் சால்வ் ஆஃப்டர் 3 clues it will pass. It's your மியூசிக் மைஸ்ட்ரோ கேள்வி and it is a word cloud. ஸோ உங்களுக்கான க்ளூ இதோ. அனுராதா ஸ்ரீராம் குரல்ல வந்த ஒரு டுயட் சாங். Duet song. இன்னொரு க்ளூ கொடுப்பா? கொடுத்துருங்க ஒரு க்ளூ. ஓகே, சோ இந்த பாடல்ல
இணைந்து பணியாற்றியவர்கள். அனுராதா ஸ்ரீராமோட பாடியது எஸ்பிபி அவர்கள், பாடல நடிச்சது விஜயும் ரம்பாவும். இந்த பாடலுக்கு இசை மனோஜ் பட்நாகர் அவர்கள். இது என்ன பாடல்? ஓ, இது வந்து ஓகே. இப்போ வேர்ட் கிளவுட் திருப்பி பார்க்கணுமா? ஆமா. முடியலனா I can give you reveal the third clue for you. Okay. Okay, and the second clue or the third clue is நான் நடக்கும் அந்த சாலை பூக்கும் அந்த சோலை. This is the ரெண்டாவது மூணாவது அடி. இது படம் எனக்கு தெரியும், என்றென்றும் காதல். பாட்டு இல்ல இல்ல. Okay, I'm going to have to pass it to Shiva. Shiva, உங்களுக்கு தெரியுமா? பாட்டோட முதல் வரி இங்க இருக்கு இல்லையா? ஆமா. இல்ல இல்ல, நிறைய டைம் அவருக்கே கொடுத்தாச்சு. சோ இல்ல, உங்களுக்கு டைம் ஆச்சு. தங்கா, உங்களுக்கு தெரியுமா? இல்ல, எனக்கு தெரியலங்க. ஓகே, உங்களுக்கும் தெரியல. ஓகே, ஐ வில் ரிவீல் த சாங். ஸோ ஒரு நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிட்டீங்க அரவிந்த், டு டேக் த லீட். 3 க்ளூ கொடுத்தோம், நீங்க உங்களால கண்டுபிடிக்க முடியல. த சாங் இஸ் ஓ தென்றலே என் தோளில் சாயவா, தாய் மண்ணின் வாசமெல்லாம் என்னோடு பேசவா, நீ நடக்கும் அந்த சாலை பூவுதிர்க்கும் அந்த சோலை நலங்கள் சொல்லும் ஓ தென்றலே. அழகான ஒரு பாடல், ரொம்ப லாட் லைக் தில் தீவானா தின் கஹதா ஹே மானேனா, அதே மாதிரி இருக்கும் இந்த பாட்டு கேட்கறதுக்கு. சோ என்றென்றும் காதல் படத்துல மனோஜ் பட்நாகர் இசையில வந்த பாட்டு அது. அனுராதா ஸ்ரீராமோட எஸ்பிபி பாடியிருந்தாரு, பழனி பாரதி அவருடைய வரிகள். அன்பார்ச்சுனேட் இதுல யாருக்குமே பாயிண்ட்ஸ் இல்ல. அவ்வளோ கஷ்டமா வருது இந்த பாட்டு. ஐ தாட் ரொம்ப பாப்புலர் சாங், பட் நெவர்தலஸ். அடுத்த கேள்வி கோஸ் டு சிவா. சிவா, உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். உமாரமணன் 100. உமாரமணன் 100. ஓகே, இது வந்து ஒரு பிக்சர் பசில். ஸோ உங்களுக்கான பிக்சர் இது ரொம்ப ஈஸி, சொல்லிட்டு பார்க்கலாம். ஓ ஸ்ரீ ரங்கரங்கநாதன் பாதம். எஸ் எஸ், ரொம்ப ஒரு ஈஸியான க்ளூ தான். 100 பாயிண்ட்ஸுங்கிறதுனால பாடலும் பாப்புலரான பாட்டு கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஸ்ரீரங்க ரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி, மகாநதி படத்துல வந்த பாட்டு. ரொம்ப ஒரு அருமையான பாடல். இளையராஜா அவர்கள் இசையில எஸ்பிபியோட உமாரமணனும் சோபனாவும் இணைந்து பாடிய பாடல் இது, வாலியோடைய வரிகள். ஸோ எஸ் சிவா, 100 பாயிண்ட்ஸ் தேர் ஃபார் யூ. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் தங்கா. சுனந்தா 100. சுனந்தா 100. ஓகே, உங்களுக்கான கேள்வி. திஸ் இஸ் a word cloud again. பாடலுடைய வரிகள் ஜம்பிள்டா இருக்கு, பாட்டை கண்டுபிடிக்கலாம். மன்னவா மன்னவா மன்னாதி மன்னனல்லவா. அது வால்டர் வெற்றிவேல் படத்துல வந்து ஒரு அழகான பாடல், ஒரு மாதிரி கொஞ்சம் என்ன சொல்றது, நம்ம மனசை ஏதோ பண்ணும் அந்த மாதிரியான ஒரு பாட்டில் பயங்கர ஒரு டேஞ்சர் புதிஞ்சிருக்கும் இந்த பாட்டு பின்னாடி. பட் பாட்டு ரொம்ப ஸ்வீட்டான, ரொம்ப அழகான ஒரு பாடல், அழகான ஒரு தாலாட்டு பாட்டு. மன்னவா மன்னவா மன்னாதி மன்னல் அல்லவா, ரொம்ப அழகா இருக்கும் இந்த பாட்டு. ராஜசரிசில வாலியர்களுடைய வரிகள்ல. எஸ், பியூட்டிஃபுல். அண்ட் ஸோ 100 more points. And I think you have taken an unassailable lead. Next question is for Arvind. Arvind, Harini 100. Okay, it's a meme. So பாடல் கான ஒரு க்ளூ. இந்த க்ளூ நீங்க சால்வ் பண்றீங்க பார்க்கலாம். ஹலோ எடப்பாடியாரா, நேத்து உங்களை ஒரு கேள்வி கேட்டேனே, பதில் எப்ப சொல்வீங்க? உங்க பதிலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நாம் இருவர்னு மறந்துடாதீங்க அப்படின்னு நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றாரு. இது என்ன பாடல்? இருவர் படத்துல இருந்து ஹலோ மிஸ்டர் எதிர்கட்சி, கேள்விக்கு பதில் என்னாச்சு, பார்த்து நாளாச்சு, 18 வயசாச்சு. எஸ், அதுதான் அந்த பாடல். எதிர்கட்சிங்கிறதுனால எதிர்கட்சி தலைவர் பேரை கொடுத்திருந்தேன். ஸோ கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க நீங்க. இன்ஃபேக்ட் இந்த படமே இந்த 2 கட்சியோடைய தலைவர்களை வச்சு எடுக்கப்பட்ட ஒரு கதை தான். ஸோ பொருத்தமா இருந்தது அந்த ஒரு க்ளூவை கொடுக்கறதுக்கு. இருவர் படத்துல ரஹ்மான் இசையில ஹரிணி பாடியது. கூட பாடியது ராஜகோபால். அந்த ஷாபிடாபி டூபிடாபிடாபான்லாம் வரும். ராஜகோபால்னு ஒருத்தர் பாடிட்டு இருந்தாரு. ஐ திங்க் இந்த நியூஸ் ரீடர் சந்தியா ராஜகோபாலோடைய கணவர் அவர். இந்த பாட்டு கிழக்கு செவக்கையில அவர் தான் அந்த பாட்டும் பாடியிருந்தாரு. அந்த ஐ திங்க் அந்த ராஜகோபால் தான் இது. வைரமுத்து அவர்களுடைய வரிகள். ஸோ அரவிந்த். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் சிவா. சிவா, உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். அனுராதா ஸ்ரீராம் 100. அனுராதா ஸ்ரீராம் 100. இட்ஸ் அகேன் a picture puzzle. ஸோ பாடல் வரிகளுக்கான பிக்சர் க்ளூஸ் ரொம்ப ஈஸி, சொல்லிடுங்க. மீனம்மா
அம்மா. என்ன பாட்டு? ஓ, சரி, ஓகே, பாடி காமிச்சதுனால அது ஒத்துக்கிறேன். வெறும் மீனம்மான்னு சொல்லியிருந்தா எடுத்திருக்க மாட்டேன். எஸ், மீனம்மா அதிகாலையிலும் அந்தி மாலையிலும் முந்த ஞாபகமே. ரொம்ப அழகான ஒரு பாட்டு. நல்ல பேஸ்ல பாடியிருப்பாங்க போத் உன்னிகிருஷ்ணன் அண்ட் அனுராதா ஸ்ரீராம். ஆசை படத்துல வந்த பாடல், தேவா அவருடைய இசையில வாலியுடைய வரிகள். 100 points there for you. அண்ட் கடைசி கேள்வி தங்கா, உங்களுடைய கேள்வி. மின்மினி பாடிய ஒரு பாடல் அண்ட் இட் இஸ் ஆல்சோ அ மீம். ஸோ இந்த பாட்டுக்கான க்ளூ உங்களுக்கு கொடுக்க போறது நம்ம வைகை புயல். அண்ட் அவர் என்ன சொல்றாரு பார்க்கலாம். காதல்னா அன்பு பிடிப்புன்னு சொல்லுவாங்க, நீ என்னமோ கெரசின் ஊத்துற அடுப்புன்னு சொல்ற. நீ என்ன மீராவா இல்ல ரேஷன் கடை ஆயாவா? மின்மினியோட ஃபர்ஸ்ட் சாங் ஆக்சுவலா. ஃபர்ஸ்ட் சாங் கரெக்ட். லவ்னா லவ் மண்ணெண்ண ஸ்டவ். அதுதான் அந்த பாட. லவ்னா லவ் மண்ணெண்ண ஸ்டவ் என் விட்டு வானத்து கவ்வு என்னமோ வரும் அந்த பாடல். மீரா படத்துல வந்தது. ராஜசரிசில மனோவோட மின்மினி இணைந்த பாடல். நிறைய பாட்டு பாடிருக்காங்க மின்மினி மனோ காம்பினேஷன்ல. வாலியோடைய வரிகள். அது இன்னி வரைக்கும் எனக்கு இந்த பாடலுக்கான அர்த்தம் புரியல. மண்ணெண்ண ஸ்டவ்னு ஏன் எழுதினாங்க நான் இன்னும் மாட்டே பிச்சிட்டு இருக்கேன். பட் so that is the song and that brings us to the end of the board. So let's see points பார்த்துடலாம். We have Arvind at 900, Shiva with 700 and Tanga at a great lead at 1500 points. So Tanga, congratulations for a wonderful game. அழகா நீங்க லீட் எடுத்துட்டீங்க. And அடுத்த வாரம் இன்னொரு wonderful episode of என்ன பாட்டு பாடல் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். Until then, stay safe, take care. This is Priya signing off. Bye bye.